நான் எஸ்ஐபில கோடீஸ்வரரா யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுங்க சார். எஸ்ஐபில யார் கோடீஸ்வரர் ஆயிருக்கா? எந்த தைரியத்துல என்னுடைய போர்ட்ஃபோலியோவை எடுத்து நீங்க சொல்றதெல்லாம் வெறும் வாயில சொல்ற மாரி மட்டுமே இருக்கு. உங்களுக்கு என்ன ஃபண்ட் ஹவுஸ்ல எது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி என்னென்ன பண்ணா எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். Correct. நீங்க பண்ணிருவீங்க. இது எப்படி எல்லாராலையும் பண்ண முடியும்? எந்த ஒரு அப்பாவாவது எந்த ஒரு குழந்தையாவது நான் இவ்வளவு ரூபா படிச்சேன், இவ்வளவு ரூபா ஆச்சு, அவ்வளவு ரூபா படிச்சதுனால தான் நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல இவ்வளவு ரூபா சம்பாதிச்சேன்னு ஏன் யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அதுல வந்த கமெண்ட்ட மட்டும் நான் கேட்கிறேன் சார். இப்ப என்னன்னா எஸ்ஐபிய ஐ டோன்ட் ஹேவ் த ஆன்சர். அது வந்து ஒரு தேவையில்லாத விதண்டாவாதம். இவ்ளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸே ஃபாலோ பண்ற ஒரு ஆளு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறப்போ நாங்க எதை நம்புறது? சார் இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில எத்தனை கோடி சார் சேர்த்து வச்சிருக்கீங்க? ஐ ஹவ் மேட் மோர் தென் $1 million. எஸ்ஐபி பண்ணுங்க 13% ரிட்டர்ன் கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல போடுங்க. இது உங்களுக்கு இவ்வளவு பெருசாகும் அப்படின்னு சொல்றீங்க. எங்க போடணும், எதுக்கு போடணும்னு சொல்லவே மாட்டாரு. கேட்டா என் கூட வந்து டிராவல் பண்ணுன்றாரு. அது வீடியோஸ்லயே சொல்ல வேண்டியதானே? ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்காக தானே ஆரம்பிச்சாரு. அப்ப எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே? அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ நீங்க வந்து இந்த கம்பேர் பண்றீங்க, நீங்க ஃப்ரீயா பண்ணி கொடுப்பீங்களா? என் ஜாபுக்கு என்னைக்குமே அழிவே கிடையாது.